அன்பை மற்றவரிடம் எதிர்பார்த்து ஏமாற்றத்துடன் ஏமாந்தவுடன் அந்த விரக்தியை வெளிப்படுத்துவதுதான் குடும்பங்களில் காணப்படுகிற அநேக சண்டைகளாய் வருகிறது. ஹல்லேலூயா. தேவர்களே, ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு என்ன செய்தார் தெரியுமா? நாம் பாவிகளாய் இருக்கையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மில் வைத்த தமது அன்பை விளங்கப்படுகிறார். தேவ பிள்ளைகளே, நாம் பாவிகளாய் இருக்கையில் அவர் நம்மேல் அன்பு வைத்து நமக்காய் மரிக்கவும் செய்தார். ஹல்லேலூயா. நமக்காய் சிலுவையை சுமந்து மரிக்கவும் செய்தார். ஹல்லேலூயா. தேவர்களே, என்று நம்ம பார்க்கணும் வேதத்துல இதை ஒருதலை அன்பு என்று நமக்கு சொல்லலாம். நாம் துரோகிகளாகவும் துன்மார்களாகவும் அருவருப்பானவர்களாகவும் இருந்த போது அவர் ஒருதலை பட்சமாய் நம்மேல் அவருடைய அன்பை பொழிந்தருளினார். தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒருதலை பட்ச அன்பு என்ன செய்தது தெரியுமா? அந்த தேவ அன்பு நம்மை மாற்றினது. அந்த தேவ அன்பு நம்மை ரட்சித்தது. அந்த தேவ அன்பு நம்மை மனம் திரும்ப வைத்தது. அந்த தேவ அன்பு